கைலை அறக்கட்டளையின் வட்டெழுத்து பயிற்சியில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய திருவடி வணக்கங்கள். இதுவரை நாம் என்கின்ற மெய்யெழுத்தின் உயிர்மெய் எழுத்தான யா வரிசையை சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிற எழுத்தானது ரா என்கின்ற உயிர்மெய் எழுத்தான என்கின்ற மெய்யெழுத்து வரிசையை சிந்திக்கிறோம். இந்த என்கிற ஃபார்மெட்டு பேசிக்காகவே இப்படித்தான். இந்த கா பார்த்தோம் இல்லைங்களா, கா இப்படி பார்த்துருப்போம். அந்த கால இந்த ப்ளஸ் சிம்பிள் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வளைவு. தமிழியோட ரா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கோடு இருக்கும். அதுலேருந்து வந்தது இந்த வட்டெழுத்தோட ஃபார்மேட் இப்படி இருக்கும். இதுதான் அப்படிங்கிற எழுத்தோட ஃபார்மேட், பேசிக் வடிவம். இப்போ இதுலேருந்து இதோட மெய்யெழுத்து வரிசையை நம்ம பார்க்குறோம். ரா, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ. இப்போ உங்களுக்கு தெரியும். ரா, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ. இதுதான் இதோட மொத்த மெய்யெழுத்துக்கள் வரிசையுடைய நம்ம பயிற்சிக்கு எடுத்துக்கக்கூடிய எழுத்து வரிசை. இதில் என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிற எழுத்துக்களை மட்டும் நம்ம பார்ப்போம். இதை முதல் எழுதிக்கிங்க நல்லா எல்லாரும் நோட்டில். மெய்யெழுத்தான அதோடைய உயிர்மெய் ர, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ. இதுதான் மொத்த வட்டெழுத்துக்கள்ல வரக்கூடிய மெய்யெழுத்து வரிசை, உயிர்மெய் எழுத்து வரிசையானிய ரா அப்படிங்கிற வரிசை. இது மொத்தமாக எல்லாரும் ஒரு முறை நல்லா தெளிவாக உங்கள் நோட்டில் குறிப்பெடுத்துக்குங்க. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு நிமிடம் இதை பற்றி எல்லாம் எழுதிக்கிங்க நோட்டில் நல்லா. அதுக்கப்புறம் இந்த குறியீடுகளில் வர சின்ன சின்ன சேஞ்சஸ் மற்ற வீடியோக்களில் பார்த்ததில் இது ஒரு 4 எழுத்துக்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்குவோம். இப்போ இதில் என்னென்ன எழுத்துல சேஞ்சஸ் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமாக தென்படுகிற வேறுபாடு இந்த ரு, ரு அப்படிங்கிறதையும் இந்த ரோ, ரோ அப்படிங்கிற எழுத்துக்களில் தான் நம்மளுக்கு அதிகமான வேறுபாடுகள் தென்படுகின்றன. இது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். இந்த ரூ அப்படிங்கிற எழுத்து ஒரு சிலர் இப்படி மட்டும் நிறுத்துறாங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இந்த ரூவில் கிடைக்கிது. அதே நெடியில் குறிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நல்லா வளைச்சி காமிக்கிறாங்க. இது ரூ, இது ரூ நெடில். அதே இன்னொருத்தர் இப்படி குறி ஃபுல்லாக எடுக்கிறவங்க நெடியில் குறிக்கும் போது குறியீடு போட்டுறாங்க. இந்த மாதிரியும் சின்ன சேஞ்சஸ் இந்த ரா வரிசையில் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது இந்த ரை எழுதும் போது மட்டும் எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த ரை எழுதும்போது பேசிக் வடிவம் போட்டுட்டு இப்படியும் போடலாம். இந்த சின்ன சேஞ்சஸ் கொடுத்து இப்படியும் போடலாம். அது எழுதுபவருடைய மனநிலையை பொறுத்து தான்
ஆனால் இது எல்லாமே வட்டெழுத்துக்கள் காட்டி நல்லா வட்ட வட்டமாக சாஞ்ச மாதிரி இருக்கணும். அதாவது உங்கள் ஸ்கொயர் பாக்ஸில் இப்படி தான் நீங்கள் எழுதணும். இதுதான் உங்கள் ஸ்கொயர் பாக்ஸ். இதே ஸ்கொயர் பாக்ஸில் இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுதக்கூடாது. இப்படி ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் அழகாக எழுதுங்க. இப்படி எழுதுனா அது தவறானது. அடுத்தது இந்த ரோ உகரத்துக்கூடிய வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். உகரத்துக்கூடிய வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் சின்னதாக ஒரு நம்ம எல்லா எழுத்துக்களையும் பார்த்தோம்னா இதை நம்ம வடிவ பேசிக்காக நம்ம பயிற்சிக்கு எடுத்துருக்காது. இது என்ன அப்படின்னா ஒரு சிலர் இங்கே குறி போடுறாங்க. இந்த குறி வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போடுறாங்க. எழுத்துக்கு உண்டான அமைப்பு அவருடைய மனநிலை அவருடைய பழக்கம் கூட வச்சுக்கலாம். ரெண்டாவது ஒரு சில கல்வெட்டுகளில் நமக்கு இது வந்து இப்படி கிடைக்கிது தனியாக. மற்ற எழுத்துக்களை பார்த்துக்கிட்டிங்களா சிதலம் அடைஞ்சு இந்த பிறை மட்டும் தனியாக கிடைக்கிது. ரோ அப்படிங்கிற குறி இதில் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு சில இடங்களில் கிடைக்கிது. அதே அமைப்பு தான் நெடில குறிக்கக்கூடிய ரோலையும் வருது. நெடில குறிக்கக்கூடிய ரோலையும் இங்கே பேசிக் வடிவம் நாம் இங்கேயும் குறி போடுறாங்க. இந்த மாதிரி பிறை தள்ளி இருக்கு. ஒரு சில இடங்களில் கல்வெட்டுகளில் சிதலம் அடைஞ்சு இதை எழுதுபவரே அப்படி எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வடிவங்கள் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து இந்த ரா அப்படிங்கிற உயிர்மெய் வரிசையில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் மற்றும் அதனுடைய சின்ன சின்ன குறியில வர்ற மாற்றங்கள். இது வந்து வட்டெழுத்து பயிற்சியினுடைய இர் அப்படிங்கிற மெய் எழுத்துல வரக்கூடிய உயிர்மெய் எழுத்தான ரா வரிசை இதுவரை பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் லகரம், வகரம் ஆகிய எழுத்துக்களை சிந்திப்போம். நன்றி. திருவடி வணக்கங்கள்.